ஹே காய்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது லிமிட்லெஸ் கல்டிவேஷன்ல சீசன் 1 எபிசோட் 1 நம்ம இன்டர்வியூல பார்க்க போறோம். நான் கதையை பற்றி சொல்லாம நம்ம ஹீரோ பவர் என்ன சொன்னாலே கதை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நல்லா புரிஞ்சிடும். நம்ம ஹீரோ பவர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஏதாச்சும் ஸ்ட்ராங்கஸ்டான எனிமி கூட ஃபைட் பண்ணானா அந்த எனிமியோட நம்ம ஹீரோ பவர்ஃபுல் ஆயிடுவான். அது நம்ம ஹீரோ பவரே. அதுக்கு நம்ம ஹீரோ கடவுள்கிட்டே போனா கூட கடவுளோட நம்ம ஹீரோ பவர்ஃபுல் ஆயிடுவான். இந்த அளவுக்கு ஓபியான ஸ்கில் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ என்னென்ன பண்றான்னு சொல்லிட்டு நம்ம இந்த மேங்ஹேம்ல பார்க்க போறோம். இப்போ நம்ம டேரக்டா எபிசோட் சொல்ல போலாம். ஈஸ்டர்ன் ரீஜன்ல ஒரு அமைதியான இடத்துல ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்க, ஐயோ நான் என்ன இப்படி தெரியிட்டேன், அது மட்டும் இல்லாம மேத்ஸ் கிளாஸ்ல தானே தூங்கிட்டு இருந்தேன், ஆனா எப்படி இங்க வந்தேன், நான் 185 சென்டிமீட்டர் உயரமானுவேன், அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கை இது வரைக்கும் எந்த பொண்ணுக்குள்ள டேட் பண்ணவும் கிடையாது, நம்ம காலேஜ் லைஃப் இப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களடா, இதை நான் ஏத்துக்க மாட்டேன். இவன் நிச்சயமா இவரை பார்த்து ஒரு மாஸ்டர் மட்டும் தெரியுது. அப்படி இருக்கப்போ இவரோட மெமரிஸை பார்த்தா என்னன்னு தெரியும். அப்படி சொல்லி நம்ம ஹீரோ அவர் மெமரிஸை பார்க்க நம்ம ஹீரோ இருக்கிற வண்டி வெஸ்டர்ன் ரீஜன். அது மட்டும் இல்லாமல் இல்லை கல்டிவேஷனை பற்றி சொல்லுவாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லான்னு. அதை நம்ம போக போக பார்த்துக்கலாம். நம்ம ஹீரோ இருக்கலாம் இந்த பாடியோட ஓனர் பேர் வந்து ஜின் லீனா. இவன் சரியான ஒரு டேலண்டான ஒருத்தன். ஏன்னா ரியாலிட்டியே சின்ன வயசுலயே அச்சீவ்மெண்ட் பண்ணான். இவனோட இந்த திறமையாலேயே வெஸ்டர்ன் ரீஜன்ல இருக்கிற 6 பெரிய செட்ல ஒன்னான செட்டோட லீடர் ஆகிற லெவலுக்கு இவன் தகுதி இருந்துச்சு. நம்ம ஹீரோ அது வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நான் இந்த மட்டும் ஆர்டினரியா ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம பாடி ஏஜ் எல்லாம் பார்த்தா இவன் சாகர தருவாயில இருக்கான். நான் இப்போ இவன் உடம்புக்கு ரியன் கரண்ட் ஆகி வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் நான் நிறைய நாவல்ஸ் மேங்காவா மங்குவா எல்லாம் படிச்சிருக்கேன். அப்படி இருக்கப்பறம் இந்த மட்டும் நம்ம ரியன் கரண்ட் ஆகி வந்தோம்னா நமக்கு ஏதாச்சும் ஹீட் ஸ்கில் ஏதாச்சும் கிடைக்கும், நம்ம ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான் சொல்லி நம்ம ஹீரோ வாண்ட பத்தி ஹே சிஸ்டம் ஒழுங்கா இங்க வந்து எனக்கு வணக்கத்தை போட்டு சொல்ல போற என்ன ஒன்றைக்கான சிஸ்டம் இந்த மட்டும் ஐடியான்ஸ்லாம் விளையாடாம ஒழுங்கா வா. ஹே சிஸ்டம் தயவு செஞ்சு மன்னிச்சுங்க, உங்ககிட்ட அப்படிலாம் பேசினிருக்கு, நீங்க எவ்வளவு பெரிய ஆள், தயவு செஞ்சு வாங்களே செல்லுமையோ இப்ப கேட்டிருக்கேன். ஒருவேளை இது ஒண்ணு சிஸ்டம் ஜானர் இல்லாட்டி இது நிச்சயமா ரிங் ஜானரா இருக்கணும். நிச்சயமா இன்னும் பாக்கிறதுக்குள்ள ஏதாச்சும் ரிங் இருக்கும் செல்லுமே. ரிங் ஹீரோ ரிங் எடுத்து நிச்சயமா இருக்கலானே நீங்க இருக்கீங்க, வெளியில வாங்க சொல்லி கேட்க போற ஒன்றுக்கான நீங்க இருக்குள்ளா இருக்கீங்க, ஏன் வெளியில வர மாட்டேங்கிறீங்க சொல்லி நம்ம ஹீரோ கடையிட்டு இருக்கேன். அட போங்கடா சொல்லி நம்ம ஹீரோ அந்த ரிங்கை தூக்கி போட்டு நம்ம சிஸ்டத்தை கழுவி ஊட்டிட்டு இருக்கேன். நம்ம சிஸ்டமா நம்ம ஹீரோ கழிவு ஊட்டினரை தாங்க முடியாம வெளியில வந்துட நம்ம ஹீரோ கடைசி நீ வந்துட்டியா, நானும் இந்த கதையை எழுதணும், என்ன வெறும் பேக்ரவுண்ட் கேரக்டர் போட்டுருவானு நினைச்சேன். அப்படி சொல்லப்போ சிஸ்டம் என்ன கொஞ்ச நேரம் தூங்க போயிடுச்சு, அதனாலதான் நீங்க கூட்டம் வர முடியல, அதுக்காக வேணுமா ஸ்பெஷலாக நான் கிஃப்ட் தரேன், அதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் கேட்க போறேன். என்ன ஓப்பன் பண்ணிட்டா கேட்குறேன், ஓப்பன் பண்ண சொல்லி சொல்ல போறேன். கங்க்ராச்சுலேஷன் ஓஸ், உங்களுக்கு என்ன ஸ்கில் கிடைச்சிருக்குன்னா நீங்க ஏதாச்சும் ஸ்ட்ராங்கஸ்டான ஃபேஸ் பண்ணீங்களா நீங்க அவங்களும் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க, இல்ல உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது அப்படி நம்ம சிஸ்டம் சொல்ல நம்ம ஹீரோவும் இது வேற லெவலா இருக்கே, ஒருவேளை நான் கடவுளையே அகேன்ஸ்டா நின்று சொல்லப்போ சிஸ்டமா இந்த சிஸ்டம் எப்பயும் நியாயமா இருக்கும், நீங்க வேணும் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா அமையும். உங்களுக்கு இதை புரிய மட்டும் சொல்ல நம்ம ஹீரோ கடவுளே அகேன்ஸ்டா நின்னானா நம்ம ஹீரோ கடவுளோட பவர்ஃபுல் ஆயிடுவான். அப்படின்னா நான் எப்பயும் என்னோட எனிமியை சொல்ல நான் ஸ்ட்ராங்கஸ்டா தான் இருப்பேன், என்ன அடிச்சுக்க யாருமே இல்லாத உலகத்திலேயே சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு வரப்போ சிஸ்டமா உங்களுக்கு ஒரு வார்னிங் இருக்கு, அது என்னன்னா இன்னும் நீங்க 1 மணி நேரத்துல செட்டு போயிருவீங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ இங்கேயே இருந்தா ஒரேடியா நம்மள மேல அனுப்பிட்டுருவாங்க போல. ஃபர்ஸ்ட் நான் மலை கீழே போயிட்டு இவனாச்சும் சண்டை போட கிடைக்கிறாங்கன்னு பார்க்கணும். மலையில கீழே இறங்க போய் இந்த பாடியோட ஓனை இருக்கிற மலை மணி ஏறி வச்சுக்கணும், முடியலடா இறங்கன்னு சொல்லி எங்க போய் நம்ம சிஸ்டமா உங்களுக்கு இன்னும் 35 மிஷன் தான் இருக்கு சாக. கடை சிஸ்டம் நீ இப்படி சொல்லி என்ன சாவடிச்சிருவ போல அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சைட்ல பார்த்தா அங்க மேகமூட்டமா இருக்கு, நிச்சயமா அங்க இவனோட சண்டை போட்டுருக்காண்டா அப்படி சொல்ல போற. அங்க பார்த்தா உனக்கு என்ன தெரியும்டா எங்களோட செட்டுக்கு வந்து இன்னொரு பிரச்சனை பண்ணுவேன், நான் இப்படி வருவேன் நீ நினைச்சு கூட பார்க்கல, நான் டீமன் கிங் இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் சாவடிக்க போறேன், போன தாட்டி போட்ட சண்டையிலே நான் உனக்கு அதிகமான இன்ஜுரிஸை கொடுத்துட்டேன், நீ அலனே போய் சர்வே ஆகி இப்ப எங்க முன்னே நிக்கிறியா, அதுவும் ரிவெஞ்சுக்காக உன்னால எங்களை ஒன்னும் புடுங்க முடியாதா. ஓ அப்படியா, அதெல்லாம் நான் பாத்துருவோமே சொல்லி அவர் பவர் ரிலீஸ் பண்ண நீட இவன் சோல் ரியல் போல நம்ம அப்படியே டீ குடிச்சு வரலாமே சொல்ல போறே. ஏன்டா போய் பயப்படுறீங்க, போறோம் தட்டி தூக்குறோம் வாங்க சொல்லி வாங்க ஃபேமிலி வாங்க என்னோட பக்கத்து இருக்காங்களே வாங்கடா, நீட வரதே 3 பேர் தான், அப்படி இருக்கப்போ நீங்க இத்தனை பேர் சொல்லிட்டு போறீங்களே அதெல்லாம் தேவையாப்பான்னு சொல்லி போய் டீம் கிங்க அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண அப்படியே இன்னும் கீழே காமிச்சு நம்ம ஹீரோவோட யாராச்சும் அட்டாக் பண்ணுங்கடா தயவு செஞ்சு, நம்ம சிஸ்டமா நீ சாகருக்கு 30 மினிட்ஸ் சொல்ல போறேன். நம்ம ஹீரோ இல்ல நிச்சயமா இங்கன்னு காட்டுன்னா அவங்களுக்கு கேட்காத போயிருக்கப்ப நான் அவங்க கிட்ட தான் போனோம் சொல்லி நம்ம ஹீரோவும் அங்க மலை ஏறி இருக்கப்போ ஐயோ முடியலையே முடுகெல்லாம் வலிக்கிறேன் ஏற முடியல சொல்லி நம்ம ஹீரோ ஏறிட்டு இருக்க. அங்க இந்த டீமன் கிங்கும் ஏன்னா இவ்வளவு வீக்கா இருக்கீங்க, இன்னும் உங்கள்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த்துமே இல்லையா, இன்னைக்கு நான் உங்களை கொல்லாம விட மாட்டேன், சோல் ரியால்ட்டோட பவர் என்ன சொல்லி காமிக்க சொல்லி அவரும் ஒரு பெட்டை விட அடப்பட்டு அங்க எல்லாரும் கீழே உந்துறேன். இதுக்கு மேலே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வச்சு கோல்டன் பில் ரியலமும் சோல் ரியலமும் இருக்கக்கூடிய கேப் மட்டும் ரொம்ப பெருசு, இன்னைக்கு என் கையில உங்களுக்கு சாவு அப்படி சொல்லி அதுவும் அட்டாக் பண்ண போறேன். அங்க சைலன்ஸ் சவுண்ட் கேட்கிறேன், அடே பரட்டேசி பறவை இங்க பாருன்னு சொல்லி மேலே கட்ட போறேன். கிளம்ப உனக்கு சாகர வயசுல நான் குசும்பான்னு சொல்லி கழுகும் கட்ட அங்க பார்த்தா நம்ம ஹீரோ கழுவி ஊட்டிட்டு இருக்கேன். அதை கேட்ட கழுகும் பொறுக்க முடியாம நான் ஒன்ன போல ஒருத்தனை இதுவரைக்கும் பாத்திரம் கிடையாது, இனிமே பார்க்க போறதும் கிடையாது அப்படி சொல்லி அதை சொல்ல என்ன ஜூனி இல்லைன்னா இவன் இங்க
பண்ணிட்டு இருக்கான். இத்தனை வருஷமா அவரு மோட்டார்ஸ்ல இருந்தாரு. அது மட்டும் இல்லாம கல்டிவேஷன் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஒருவேளை அவர் சாக போறதுனால டீமன் கிங்ல கையிலே சாக்கலான்னு அவர் முடிவு பண்ணிட்டாரோ. அதே முட்டாள் பறவை நீ என்ன சோட்ல பூ போட்டு சாப்பிடுற முடிஞ்ச அட்டாக் பண்ணிட்டா அப்படி நம்ம ஹீரோவும் கட்டிட்டு இருக்க போய் சிஸ்டமா நீங்க இன்னும் 10 செகண்ட்ல நீங்க செத்துருவீங்க சொல்ல நம்ம ஹீரோவும் இந்த பறவைக்கு சூடு சொன்ன இறைச்சிருக்கா நீ இவ்வளவு சொல்லி நான் அட்டாக் பண்ணாம இருக்கு பத்தியா சொல்ல போய் சிஸ்டமும் 10 9 8 7 6 5 சொல்லிட்டு போக போற பறவையும் ஒரு அட்டாக் பண்ண இந்த அட்டாக்ல நீ உன சாம்பல் கூட மிஞ்சாதான் சொல்ல போற நம்ம ஹீரோ இதானே எனக்கு வேணும் அப்படி சொல்ல போய் அந்த அட்டாக் கிட்ட வரப்போ சிஸ்டமும் ரியல்லி சோல் ரியல்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆப்பனண்ட் நீங்க ஃபேஸ் பண்றதுனால நீங்க இப்ப மிடில் சோல் ரியல்ட்டுக்கு நீங்க போறீங்க சொல்ல போற ஹீரோவும் அப்படியே மாச டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக சோல் ரியலம் அதுவும் ஜஸ்ட் லைக் தட் அந்த பறவையோட படம் நம்ம ஹீரோ பவர் அப்படியே நல்லிஃபை ஆகிற அந்த பறவை இங்க என்ன நடக்குது சொல்லப்போ அங்க இருந்தவங்களும் இது என்ன விதமான ஆறா நம்ம ஹீரோ அப்படியே இளமைக்கு வந்துட அப்படின்னா இதான் சோல் ரியல்ட்டோட பவர் ஆனா நீ இப்ப கூட ஒரு மோட்டல் தானே அங்க என்ன பறவை இல்ல டீமன் கிங்கும் என்ன சோல் ரியலமான இது பார்த்தா என்னோட ரொம்ப அட்வான்ஸா இருக்கே ஹவ் இஸ் பாசிபிள் ஜூனியர் பிராட்லின் வந்து சோல் ரியல பவர் சொல்லி சாக்காவ சோல் ரியலம் இது வெஸ்டர்ன் ரீஜ்லயே கொஞ்சம் பேரா இருப்பாங்க இப்ப ஈஸ்டர்ன் ரீஜ்லயும் ஒருத்தர் வந்துட்டாரு சொல்லி அவங்க சொல்ல போறேன் ஹலோ சார் நீங்க பாக்கலாம் சும்மா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறீங்க நம்ம வேணுமா டீ குடிச்சிட்டு நம்ம பேசலாம் சொல்லி பறவை கேட்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீ சிட்டி அட்டாக் பண்ணுவேன் இந்த செட்டில் இருக்க பிரதர்ஸ் வந்து நீ கொல்லுவேன் இது வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல போய் சிஸ்டமா உங்களுக்கு புதுசா ரிவர்லாம் கிடைச்சி சொல்லி சிஸ்டமா சொல்ல நம்ம ஹீரோவும் சரி நான் இப்போ உன மொத்த கிளானையுமே அழிச்சிட்டு உன்னோட ஃபேமிலியை கொண்டுட்டு இது வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னா நீ ஏத்துக்குவியா அப்படின்னு சொல்ல போற நம்ம ஹீரோவும் அவன் கையில அந்த சிஸ்டம் கொடுத்த பவரை எடுத்துட்டு இருக்கேன் உன்ன கல்டிவேஷன் என்ன கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு ஆனா நமக்குள்ள கேப் வந்து கம்மி தான் அப்புறம் நீ சண்டை போட விரும்புறியா சரி எனக்கு கலகும் கேட்க என் கூட பிரச்சனை பண்ணாம இருந்தா நானும் என் கூட பிரச்சனை பண்ண மாட்டேன் ஆனா இவனாச்சு பிரச்சனை பண்ணா அவங்க சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல போற என் கலகம் என்ன கூட அழிச்சாச்சு உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படி சொல்லி அதுவும் ரேஞ்சு முடுக்க போவேன் அங்கிட்ட நம்ம ஹீரோ பவருக்கு மேலண்டு ஒரு ஃபிங்கர் கீழே வர அங்கிட்ட டீமன் கிங்கும் நம்ம இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது சொல்லி தயவு செஞ்சு நான் விட்டுருங்க குடும்பம் எல்லாமே உங்கள்கிட்ட தந்துடுறேன் ஆனா என்ன மட்டும் உயிரோட விட்டுருங்க சொல்லி அதை கலகம் கடற போற நம்ம ஹீரோ இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது தம்பின்னு சொல்லி அதே இந்த கலகம் அங்கேயே நசுக்கி கொண்டு வரேன் அதை பார்த்து அங்கே ஆளுங்களும் ஐயோ கிங்கே செட்டில் நம்ம எஸ்கேப் பண்ண சொல்லப்போ நம்ம ஹீரோவை இங்க ராஜா போனீங்க சொல்லி நம்ம ஹீரோ பவர் வச்சு அந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கீழே வந்துட்டு நீங்க இனிமேல் கவலைப்பட தேவையில்லை அந்த பறவைங்க தொல்லை இனிமேல் இருக்க சொல்ல போறேன் அது நான் உங்களுக்கும் தகவல் சொன்னேன் ஜூனியர் இல்லைன்னு சொல்ல போறேன் நான் இப்படி கேட்கறதுக்கு என்ன மன்னிச்சிருக்கேன் நீங்க கல்டிவேஷன்லாம் இழந்து உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லாம போய் எல்லாம் ஆனிச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஆனா நீங்க எப்படி சோல் ரியல்ட்ட பேக்கரி பண்ணீங்க கேட்கப்போ அங்கே பக்கம் பொண்ணும் நீங்க தேவலாம் அப்படி பேசிட்டு இருக்க அவர் எவ்வளோ நம்மளுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கடையை கட்ட ஆரம்பிக்கிறீங்க நம்ம ஹீரோ லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணி செட்டுக்கு வரக்கூடிய ஆபட்லாம் தடுக்கிறத மட்டும் அவங்களும் விட்ட போட நம்ம ஹீரோ நல்ல வேலை இவங்களே மேக்கப் பண்ணி விட்டாங்க ஸ்டோரியை அங்கன்னு வந்துட்டு நம்ம விண்டு தந்த செட்டு வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க மைன்ஸா இருக்கப்போ வெயின்ஸ் எல்லாத்தையும் அவங்க பிடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஆளுங்கள்லாம் ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைச்ச இந்த நாய்ங்கெல்லாம் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருக்க மாட்டாங்க ஆனா இப்படி பண்ணிட்டாங்களா அந்த மைன்ஸும் அதுக்கப்புறம் அந்த வெயின்ஸும் இல்லாம இங்கெல்லாம் கல்டிவேஷன் பண்ண முடியாது ஜூனியர்ல நாங்க எங்களோட டிசேபிள்ஸ் கூட போயிட்டு சண்டை போறோம் நீங்க என்ன பண்ண போறீங்க கேட்கப்போ நம்ம ஹீரோவும் வின் தந்த செட்டா அவங்க 6 பெரிய செட்ல அவங்களும் ஒருத்தங்க ஆனா நாங்க நிறைய தாடி சண்டை போட்டிருக்கோம் ஆனா அவங்க இந்த மட்டும் எப்படி பண்ணா கிடையாது இந்த பக்கம் டீமன் கிங் அனுப்பி விட்டு அந்த பக்கம் எங்களை முழுகலி குட்டுறாங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல போற நம்ம சிஸ்டமா உங்களுக்கு புதுசா கொஸ்ட் கிடைச்சிருக்கு நீங்க மட்டும் அந்த விண்டு தண்ட செட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ரிவார்டு கிடைக்கும்னு சொல்லி சிஸ்டமும் சொல்ல நம்ம ஹீரோவா ஓ அப்படியா எப்படின்னா நான் இவனாச்சும் ஸ்ட்ராங்கர்ஸா பார்த்து அவங்களும் ஸ்ட்ராங்கரா ஆக போறேன் அதுக்கப்புறம் நான் கவலை பண்ண சொல்லி நம்ம ஹீரோவும் நான் அவங்களவே பாத்துக்கிறேன் நாங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த வின் தண்ட செட்டையை கம்ப்ளீட்டா இந்த உலகத்துல இருந்தே அழிச்சிடுறேன் சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல அதை கேட்டாங்களும் ஓகே ஜூனியர்லின்னு சொல்லி அவரும் டெம்ஸ் அப் கமிக்க சரி நான் வரத்தான் சொல்லி அங்கிருந்து பறந்தே போக அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்களும் இந்த மட்டும் செட்டு என்னைக்கு இருந்த கிடையாது நம்ம செட்டு என்னைக்கே இந்த மட்டும் இருந்திருக்கு மாஸ்டர்லின் நம்ம செட்ல இருக்கிறதுனால நம்ம செட்டு 6 செட்லயே நம்பர் 1 செட் ஆக போகுது அப்படியே அந்த வின்னு தண்டை செட்டை காமிச்சா நம்ம தண்டை செட்டுன்னு மட்டும் வச்சுக்கலாம் அங்க காமிச்சா எல்லாமே ஸ்மூத்தா போடல நம்ம அந்த செட்டுக்கான டீம் கிங் அனுப்பி விட்டு நம்ம இந்த பக்கம் அந்த மைண்ட்ஸ் எல்லாம் நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துட்டோம் இப்படியே நம்ம போனோம்னா நம்ம செட்டு இப்ப டாப் செட் ஆயிரும் ஆனா டீம் கிங் நம்மள எடுத்தே வந்துட்டானா என்ன பண்றது அதுக்கா நீ கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அதுக்குதான் இம்மோட்டல் செட்ல இருந்து ஒருத்தர் நம்ம செட்டை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு அவங்களும் பேசிட்டு அப்புறம் எழுதணுமோ நான் என்னோட பையன் அந்த இம்மோட்டல் செட்ல ஏதாச்சும் நல்லபடியா வச்சு பண்றேன்னு கேட்டு அவரும் கேட்கப்புறம் எங்கண்ட மாஸ்டரும் அடவரி அந்த இம்மோட்டல் செட்ல இருந்து வந்தவரும் நான் உங்களுக்கு இங்க ஒரு விஷயத்தை டெலிவரி பண்றதுக்கவரம் வந்தேன் நீங்க உங்க பையனை பத்தி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உங்க பையன் நிச்சயமா ஒரு லெஜெண்ட் ஆயிடுவான் ஏன்னா அப்படியே எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு அப்படி சொல்லி அவரும் சொல்ல போற அதோட இது உங்க பையன் உங்க தர சொன்னான் இது வந்து அப்பர் கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு சோல் பில் அப்படின்னு சொல்லி அவரும் தரப்போற அங்கண்டவங்கன்னா இந்த பில்லா இது மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம செட் லீடர் எப்படினாலும் சோ ரியாலிட்டியை அச்சீவ் பண்ணிடுவாரு அடே மை டியர் சன் நீ என்ன புல்லுன்னு காமிச்சிட்டாடா அப்படி சொல்லி அவரும் சிரிச்சிட்டு இருக்க போறேன் லாஸ்ட் டைமும் எங்களை ஒரு டீமன் கிங் வந்து தொலை பண்ணிட்டே இருக்க அவனை கொஞ்சம் நீ பார்த்து விட முடியுமா கேட்க போறேன்
நான் போற புக்கில் அவன் நிறைய போட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல அவரோட தேங்க்யூ மாஸ்டர் மூன்னு சொல்லி அவன் சொல்ல போற அங்க நம்ம ஹீரோவும் உடச்சிட்டு என்ட்ரியை போறிட்டா தண்டர் செட்டா நம்ம ஹீரோ கேட்க போற அங்க செட்லீரும் யாராடி எங்க செட்டுக்குள்ளே வரணும்னு கேட்க போற அதுவா என் பேர் என்னோட பேர் ஜெயின்லின் நான் இங்க உங்க செட்டை அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன் சொல்ல போற இந்த ஆரா என்ன சோ ரியலாமா சொல்லி அவங்க சாக்காகப்போ நம்ம சிஸ்டமா நீங்க டாஸ்க்கை முடிச்சனால உங்களுக்கு ஹியூமன் கிங் சோலும் கேட் வாய் ஆர்ட்டும் உங்களுக்கு அன்லாக் ஆகுது சொல்லி சிஸ்டம் சொல்லாம ஹீரோவும் சிஸ்டமா நீ வேற லெவல் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போறேன் என்ன சோறு ரியலாமா இவன் கூட நாங்க என்ன பிரச்சனை பண்ணோம்னு தெரியலையே ஆனா இந்த பேரை கேட்டே எங்கேயோ கேட்ட மட்டுமே இருக்கு அப்படின்னு அவன் மனசு நினைக்க போறேன் அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க போறேன் என்னம்மா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல ஜெனிலின் நம்ம ஹீரோ பேர் சொல்லிட்டேன் செட்டு பேரையும் சொல்ல அது மட்டும் இல்லாம நீங்க டீமன் கிங் கூட டீம் அப் பண்ணி எங்க செட்டை அட்லிக்கலாம் பாத்தீங்களா நீங்க அப்படி பண்ணிருக்காத நான் உங்க செட்டையும் மேப்லாம் தூக்க போறேன் ஏன்னா ஜூன்லின் ஆனா நீ உனக்கு கல்டிவேஷன் எல்லாத்தையும் எழுந்துட்டா சொன்னாங்களே அப்ப எப்படி நீ சோல் ரியல்ட்ட அச்சீவ்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் இவன் இங்க இருக்கானா அப்புறம் டீமக்கிங் செத்துட்டானா மாஸ்டர்மும் நாங்க இப்ப என்ன பண்ணலாம் சொல்லி அவரும் அவர்கிட்ட என்ன பிரச்சனை தள்ளி விட அவரும் நம்ம பவர்ஃபுல்னு சொல்லிட்டு ஒழுங்கா நீ மன்னிப்புக்கல அவரை முட்டி போட்டு சொல்லி அவனுக்கு சொல்லப்போ நம்ம ஹீரோவும் நீங்க என்ன சொல்லி காலை கேட்கவே இல்லை கொஞ்சம் சட்டம் சொல்ல முடியுமா அட கேட்டேன்னா ஏன்னா அவனுக்கு டிம்மரா சொல்லி அவ பவரை வெளில காமிக்க போறேன் என்ன இந்த ஆரா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாஸ்டரா அப்ப இருக்க போற லின்லாம் இவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லையே ஹே ஜின்லின் நீ போன தப்பிச்சிருக்கலாம் ஆனா இந்த தப்பிக்க முடியாதா நீயும் கிளானும் மொத்தமே அழிஞ்சு போடுறேன் என்ன டிவன் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இது கொஞ்சம் ஜாலியாக இருக்க போது நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிக்க ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ஸ் தேவைப்படுது அதனால அவங்களே வளர்ந்து அவன் சண்டை கொண்டா என்ன பண்றது நம்ம ஹீரோ வேணாமா சொல்லுவேன் நம்ம இதோட எபிசோடுக்கும் எனக்கு அதை இந்த எபிசோட் அந்த கல்டிவேஷன் லெவல்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு வந்தா கூட போடல மிக அசால்ட்டாவே கல்டிவேஷன் பண்ணி கல்டிவேஷனுக்கு பண்ண மாட்டேன் சண்டை போறதுக்கு முன்னாடியே பவர்ஃபுல் ஆயிடுவான் அந்த அப்படி இருக்க கல்டிவேஷன் ரியலம்ஸ் அப்படி சொன்னா கொஞ்சம் வேஸ்டான போவோம் நான் வேணுமா அடுத்த ஏதாச்சும் மேங்காவை போட்டு அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் சரி நம்ம இப்போ முடிச்சிடலாமா உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு மறக்காம இந்த மேங்காவை எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஓகே நம்ம இதோ எதுக்காக போடலாம் நான் உங்கள் விஹெச் நீ பார்த்துக்கு விஹெச் வைஸ் யூ டேக் பை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்